மொபைல் இந்தியாவில் லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடியே ப்ரோ அந்த மொபைல் வாங்கலாமான்னு நிறைய பேர் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு சில ஃபோன்ஸ் தான் அந்த மாதிரி கேட்பாங்க. அந்த வகையில் iQOO 13மே ஒரு ஃபோன் அப்படின்னு சொல்லலாம். ரீசன், நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரியல்மியில் ஒரு ஃபோன் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அந்த ஃபோன் அப்பயே வந்துட்டு ப்ரோ இதை விட iQOO 13 பெட்டராகவே இருக்குமே வந்ததுன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க, ரிவ்யூ பண்ணவும் சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு நம்ம வீடியோவில் இந்த iQOO 13 எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எப்பயுமே iQOO பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் டார்கெட்டடாக ஓரளவுக்கு நல்ல பட்ஜெட்டில் லான்ச் பண்ணுவாங்க. பட் இந்த ஃபோனை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆல்ரவுண்டராக இருக்கணும்னு எதிர்பார்த்து பண்ண மாதிரி தான் எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒரு சில குறைகளுமே இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் எந்த அளவுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன், உங்களுக்கு புரிஞ்சதா, உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலை க்ரோ பண்றதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது லவ்டலி டெக் சேனல். நான் சுகுமார். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நீங்க ஒரு அன்பாக்சிங்கோட ஸ்டார்ட் பண்ணலாம். நல்ல ஒரு பெரிய பாக்ஸ்ல தான் கொடுத்துருக்காங்க. ரீசன், கொரியர் அனுப்பும்போது டேமேஜ் ஆகக்கூடாதுன்னா. மற்றபடி உங்களுக்கு எப்பயும் வரக்கூடிய யூனிட் இந்த மாதிரி நார்மலாக தான் இருக்கும். மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். ஃப்ரண்ட்ல வந்து iQOO அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் பேக் சைடில் இதில் இருக்கக்கூடிய ஹைலைட்டான ஃபீச்சர்ஸையும் ப்ரைஸ் என்ன அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் சீலை கட் பண்ணிட்டு பாக்ஸை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள எடுத்தோடனே மொபைல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய இந்த ஒரு ரேப்பர் ரிமூவ் பண்ணிடலாம். அண்ட் டேர்ன் ஆன் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரு கேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொபைலோட போட்டு பார்த்தா நல்லாவே ஃபிட்டாக தான் இருந்தது. கொஞ்ச நாள் வச்சு ஓட்டலாம். நெக்ஸ்ட் சிம் எஜெக்டர் டூல் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. 120 வாட்ஸ் இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கிற அடாப்டருமே வந்து கொடுத்துருக்காங்க. அது கூடயே டைப் சி டு டைப் சி குவாலிட்டியான ஒரு நல்ல கேபிளும் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் மொபைலோட லுக் அண்ட் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது அந்த கேமரா பம்ப் ஏற்கனவே பார்த்த மாதிரி தான் இருக்கு. எந்த ஒரு பெரிய சேஞ்சஸும் இல்லை. ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அதில் சுற்றி வந்து ரிங் லைட் மாதிரி வந்து பெருசாக கொடுத்துருக்காங்க. இந்த ரிங் லைட் வந்துட்டு உங்களுக்கு கால் வருது, மியூசிக் கேட்குறீங்க, பேட்டரி கம்மியாகுது, சார்ஜ் போடுறீங்க, அந்த மாதிரியான டைம்ல எல்லாம் யூஸ் பண்ணிக்க முடியுது. குறிப்பாக கேம் பிளே பண்ணுறீங்க அப்படின்னாலும் கூட உங்களுக்கு அந்த ரிங் லைட் தெரிகிற மாதிரி பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காட்டணும்ல, அதனால அந்த லைட்டை கொடுத்துருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. மற்றபடி பேக் சைடு வந்துட்டு கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் என்ன ப்ரொடெக்ஷன் அப்படின்றத மென்ஷன் பண்ணல. சைடில் இருக்கக்கூடிய ஃப்ரேம் வந்துட்டு அலுமினியம் பாடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ப்ரீமியமான ஒரு ஃபீல் தான். அண்ட் அதே சமயம் ஃபுல் அண்ட் ஃபுல் மேட் ஃபினிஷ்ல வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நம்ம கையில் இருக்கிறது வந்து கிரே கலர் இருக்கு. பார்க்க லைட் கிரேவா இருக்கு. அதே சமயம் லெஜண்ட் அப்படின்ற இன்னொரு கலர் வந்து ஒயிட் கலரில் நீங்கள் வாங்கிக்க முடியும். அதில் தான் அந்த BMW கொலாபரேட் பண்ணி அந்த லோகோலாம் போட்டு உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த இடத்துல பிளாக்கும் கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமே எனக்கு தோணுச்சு. ஏன்னா பிளாக் கலர் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நெக்ஸ்ட் முக்கியமாக கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது திக்னஸ் வந்து 8.13 mm, வெயிட் வந்து 213 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வெயிட் வந்து எனக்கு தெரிஞ்சு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லுவேன். ரீசன் 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்தும் இந்த வெயிட்டை மெயின்டைன் பண்ணது நல்ல ஒரு விஷயம் தான். அண்ட் அதே மாதிரி கையில் ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கு பேக் சைடில் கர்வாக கொடுத்துருக்கனால ஒரு பெரிய ப்ராப்ளமாக இல்லை. அண்ட் கேம் பிளே பண்ணும்போது நீங்கள் கையில் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னாலுமே அங்கேயுமே வந்து டிஸ்கம்ஃபர்ட் ஆகாமல் நல்லாவே ஹோல்டு பண்ணி யூஸ் பண்ண நல்லா இருக்கு. அண்ட் IP ரேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் IP68 கொடுத்துருக்காங்க. IP69 வந்து கொடுத்துருக்காங்க. இதனால நீங்கள் டைரெக்டாக தண்ணிக்குள்ளே போட்டாலும் கொஞ்சம் ஃபோர்ஸாக தண்ணி வந்து அடித்தாலும் கூட ஃபோனுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமே ஆக வாய்ப்பு கிடையாது. அண்ட் ஆக்வா டச் கொடுத்துருக்காங்க. கை ஈரமாக இருக்கிற டைமில் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்க முடியுது. ஓவரால் டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது புதுசாக இந்த லைட் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஆனால் எப்பயும் போல பார்க்கும்போது அந்த ஒரு பிரீமியமான லுக் வந்து நல்லாவே கொடுக்குது. நெக்ஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் அப்படின்னு பார்க்கும்போது இந்த இடத்துல ஹைலைட்டா அல்ட்ராசோனிக் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்து கொடுத்துருக்காங்க. யூஸ் பண்ண நல்லாவே வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கு. பெருசாக குறை சொல்ற மாதிரி இல்லை. அண்ட் அதே மாதிரி நீங்கள் ஃபேஸ் அன்லாக்மே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் பாட்டம்ல டியூவல் சிம் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க. 13 5G பேண்ட் சப்போர்ட்டோடையுமே வருது. நெக்ஸ்ட் மைக் கொடுத்துருக்காங்க. டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர்களை பொறுத்த வரைக்கும் டாப்ல இருக்கக்கூடிய இயர்பீஸுமே ஸ்பீக்கரா இருக்கனால ஸ்டீரியோ எஃபெக்ட்ல நல்லாவே லவுடரா இருக்கு. சவுண்டு பெருசாக குறை எதுவும் இல்லை. டாப்ல நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கொடுத்துருக்காங்க. ஐஆர் பிளாஸ்டர் பொறுத்த வரைக்கும் கேமரா பம்ப் இருக்கக்கூடிய ஏரியால வந்துருது. ரைட் சைடுல வால்யூம் ராக்கர் கீ அண்ட் பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல டிஸ்பிளே அப்படின்னு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இது ஒரு ஆல்ரவுண்டரா கொண்டு வரணும் அப்படின்றனால டிஸ்பிளேல எந்த இடத்துலையும் குறையே இல்லாம பண்ணியிருக்காங்க. அதுக்கு முக்கியமான விஷயம் 2K டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. 6.82 இன்ச் AMOLED 10-bit டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி இன்னும் பெட்டரா கொண்டு வரதுக்கு சூப்பர் ரெசல்யூஷன், விர்ச்சுவல் என்ஹான்ஸ்மெண்ட், MEMC இந்த மாதிரியான விஷயம்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதனால நீங்க நார்மலா வீடியோஸ் பார்க்குறீங்க, கேம் பிளே எல்லாம் பண்றீங்க அப்படின்னா இன்னுமே பெட்டரா இருக்கு. நெக்ஸ்ட் ரிஃப்ரெஷ் ரேட்டுக்கு வந்தோம் அப்படின்னா 144 Hz ரிஃப்ரெஷ் ரேட் வந்து நீங்க கேம் பிளே பண்ணும்போது கிடைக்கும். அதுவே 120 Hz வந்து நீங்க நார்மலா யூஸ் பண்ணும்போது கிடைக்கும். இதுல 80 LTPO டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்கனால மினிமம் 1 Hz ல இருந்து உங்களுக்கு 120 140 Hz வரைக்குமே ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி லைஃப் இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே இருக்கும். HDR சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் HDR10+ சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் PWM டிம்மிங் கொடுத்துருக்காங்க. 2592 Hz. ஸோ லோ லைட்ல எல்லாம் மொபைல் யூஸ் பண்ணும்போது ரியலாவே நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்ணுக்கு.
இருக்கு. ஸ்கிரீன் ப்ரொடெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்காட் ஆல்ஃபா வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு கொரில்லா கிளாஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் ப்ரீமியமாக ஒரு ஃபீல் கிடச்சிருக்கும். அண்ட் பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா 1800 நெட்ஸ் வரைக்கும் போகும். அதுவே பீக் பிரைட்னஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4500 நெட்ஸ் வரைக்கும் போகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. நான் யூஸ் பண்ண வரைக்கும் இன்டோர் அவுட்டோர் டைரக்ட் சன்லைட்டில் கூட மொபைலை நார்மலாக யூஸ் பண்ண முடியுது. அந்த அளவுக்கு நல்லாவே வந்து பிரைட்னஸை எடுத்து கொடுக்குது. ஓவரால் டிஸ்பிளேவுமே பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் லெவலில் தான் கொடுத்துருக்காங்க. 2K டிஸ்பிளேவாக இருக்கட்டும், 144 ஹெட்ஸாக இருக்கட்டும். ஸோ ஒரு பெஸ்ட்டான டிஸ்பிளே தான் இந்த இடத்துல யூஸ் பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரொடெக்ஷன் மட்டும் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்திருக்கலாம். நெக்ஸ்ட் OS ஏஐ ஃபீச்சர்லாம் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். ஏஐ ஃபோட்டோ என்ஹான்சர் வந்து கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் லோ குவாலிட்டியில் இருக்குது, பிளராக இருக்குனாலும் கூட இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோஸை வந்து பெட்டராகவே வந்து கொடுக்குது. பட் இது வந்து போர்ட்ரேட் ஃபோட்டோஸ்க்கு தான் ஒர்க் ஆகுது. அண்ட் இன்ஸ்டன்ட் டெக்ஸ்ட் ஆப்ஷன் மூலியமா ஜஸ்ட் கிளிக் பண்ணியே ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய டெக்ஸ்ட் எல்லாத்தையும் காப்பி பண்ணிக்க முடியுது. இல்லை ஏதாவது ஒரு ஃபோட்டோவை கட் பண்ணி எடுக்கணும் அப்படின்னா லாங் ப்ரெஸ் பண்ணி அந்த ஃபோட்டோ வந்து கட் அவுட் பண்ண முடியுது. சர்க்கிள் டு சர்ச் ஆப்ஷன் iQOOலையும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இனிமேட்டு ஈஸியாக நீங்கள் வந்து சர்ச் பண்ணிக்க முடியும். ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேஷன் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ப்ரௌசரில் போகிறீங்க அப்படின்னா ஈஸியாக டிரான்ஸ்லேட்லாம் பண்ணுறதுக்கு வந்து இதை யூஸ் பண்ணிக்க முடியுது. நெக்ஸ்ட் ஏஐ நோட் அசிஸ்டன்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் லாங் பேராகிராஃப் இருக்குது அப்படின்னா அதை ஸ்மார்ட் லேஅவுட்டில் வந்து கரெக்டாக பிரித்து கொடுக்கணும், இல்லை சம்மரைஸ் பண்ணி கொடுக்கணும், இல்லை டிரான்ஸ்லேட் பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணிக்கலாம். அதுலேயும் எக்ஸ்ட்ராக்ட் டு டூஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. இது மூலியமா அந்த பேராகிராஃபில் நீங்கள் ஏதாவது பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த விஷயத்தையும் தனியாக பிரித்து இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டியது இருக்குன்ற மாதிரி எடுத்து கொடுக்குது. இது ரொம்ப நல்லா இருந்தது யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வந்துட்டு. OS அப்படின்னு வரும்போது FunTouch OS 15 Android 15 பேஸ் பண்ணி ரன் ஆகிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவுட் ஆஃப் த பாக்ஸே Android 15ஓட இது வந்துருந்தது. செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் மாதம் வரைக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இவங்க ப்ராமிஸாக கொடுக்கக்கூடிய அப்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா 4 வருஷத்துக்கான சாஃப்ட்வேர் அப்டேட்டும் 5 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. இதுவுமே எனக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல விஷயமா தான் இருக்குது. அண்ட் இதில் தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்க தான் செஞ்சுது. பட் அன்இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்குது. சில செட்டிங்ஸ்லாம் ஆஃப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த தொல்லை இல்லாமல் இருந்துக்கலாம். நெக்ஸ்ட் கனெக்டிவிட்டியை பொறுத்த வரைக்கும் NFC கொடுத்துருக்காங்க, Bluetooth 5.4 கொடுத்துருக்காங்க, Wi-Fi 7மே இருக்குது. நெக்ஸ்ட் கேமரா செட்டப்புக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய புது விஷயத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்காக பார்த்தீங்க அப்படின்னா விவோவோட ஃப்ளாக்ஷிப் கிரேட் அல்காரிதம் வந்து யூஸ் பண்ணியிருக்கோன்றத ஓப்பனாக அவங்களே வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி என்னெல்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய செல்ஃபி கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 32 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 2.45ஓட வந்து கொடுத்துருக்காங்க. இதில் எடுக்கப்பட்ட ஒரு சில ஃபோட்டோஸ் பார்க்கலாம். பியூட்டி மோட்லாம் பெட்டராக இருந்தது, டீடைல்ஸுமே பெட்டராக இருந்தது, எட்ஜ் டிடெக்ஷனுமே பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராக இருக்குது. வீடியோஸ் அப்படின்னு பார்க்கும்போது 4K 60 FPS வந்து மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. ஸோ செல்ஃபியில் நிறைய பிராண்ட் மிஸ் பண்ணிடுவாங்க. இவங்க மிஸ் பண்ணாமல் 4K 60 கொடுத்துருக்காங்க. எடுக்கிறதுக்கு இந்த ஒரு சில ஃபோட்டோஸ் நீங்கள் பார்க்கலாம். என்ன OIS ஃப்ரண்ட் கேமராவில் இல்லாதனால லைட்டாக அந்த ஷேக்கிங் வந்து ஃபீல் பண்ண முடியுது. அண்ட் முக்கியமாக பேக் சைட் கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது ட்ரிபிள் கேமரா செட்டப் மூணுமே 50 மெகா பிக்சல் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் மெயின் கேமரா அப்படின்னு பார்க்கும்போது 50 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 1.88ஓட சோனியோட IMX 921 சென்சார் OIS சப்போர்ட்டோடையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ஒரு 50 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ மெயினோட கம்பேர் பண்ணி எப்படி இருக்குன்றதையும் பார்த்துக்கலாம். அண்ட் மூணாவது கேமரா 50 மெகா பிக்சல் அப்பேச்சர் வேல்யூ 1.85ஓட சோனியோட IMX 816 சென்சார் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு. ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா டெலிஃபோட்டோ 2x அளவுக்கு ஜூம் பண்ணி எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு வந்து பெட்டராக இருக்குது. அதே சமயம் நம்ம ஜூம் பண்ணி கொஞ்சம் எடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் அதிகபட்சம் 4x வரைக்கும் நம்மளால் எடுக்க முடியுது. ஏன்னா இன்சென்சார் ஜூம் வந்து பண்ணியிருக்காங்க. அதனால பெருசாக டீட்டெயில் உடையாமல் இருக்குது. மேக்ஸிமம் ஜூமை பொறுத்த வரைக்கும் 30x வரைக்கும் தான் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ஓகேவாக தான் இருக்குது 30xல. அந்த வகையில் பார்க்கும்போது போர்ட்ரேட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து இந்த 2x ஓகே. பட் கொஞ்சம் ஜூம் பண்ணிலாம் எடுக்கிறோம் அப்படின்னும் போது இது செட் ஆகாத மாதிரி இருந்தது. போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் அப்படின்னு வரும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விவோட அல்காரிதம்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. போர்ட்ரேட் மோடில் நீங்கள் ஜூம் பண்ணி இந்த மாதிரிலாம் எடுக்காமல் ஜஸ்ட் 24mm 35mm 50mm 100mm மாற்றினீங்கனாலே போதும். DSLR அவுட்புட் அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் பிளர் எஃபெக்டோட ஒவ்வொன்றுக்கும் டிஃப்ரெண்ட்டான ஃபோட்டோஸ் உங்களால் எடுத்துக்க முடியும். பிளர் எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெட்டராகவே இருக்குது. அதுலேயும் குறிப்பாக பேக் சைடில் லைட்லாம் இருக்குது. அந்த லைட்டோட ஷேப்லாம் வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னாலும் கூட நம்மளால் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியுது. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா இந்த போர்ட்ரேட் ஃபோட்டோஸ் எனக்கு விவோவில் ரொம்ப பிடிக்கும். அதே விஷயத்தை இங்கே பெட்டராகவே வந்து கொடுத்துருக்காங்க. நல்லாவும் இருக்குது போர்ட்ரேட் ஃபோட்டோஸ். எட்ஜ் டிடெக்ஷனுமே நல்லா இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட் சூப்பர் மேக்ரோ ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப நியரஸ்ட்டாக போய் ஆப்ஜெக்ட்ஸ்லாம் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னாலும் கூட இந்த மாதிரி வந்து ஒரு பெட்டரான அவுட்புட் தான் வந்து கிடச்சிருந்தது. அண்ட் ஸ்னாப்ஷாட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. இது கேண்டி ஃபோட்டோ மாதிரி எடுக்கணும்னா யூஸ் பண்ணலாம். யாராவது நடந்து வராங்க டக்குன்னு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, கேஷுவலான மோட் இந்த மாதிரிலாம் எடுக்கணும் அப்படின்னா இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் ஃபோனில் இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இது மட்டும் இல்லாமல் வீடியோஸ் அப்படின்னு வரும்போது மேக்ஸிமம் 8K 30 FPSல வந்து எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 4Kவுமே பார்த்தீங்க அப்படின்னா 60 இல்லாட்டி 30 FPSல எடுக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வீடியோ அவுட்புட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பெட்டராக இருக்குது. ப்ரோ நான் வந்து கண்டென்ட் கிரியேட்டர்,
எனக்கு இந்த ஃபோன்லேயே வந்துட்டு வீடியோவும் எடிட் பண்ணணும், ப்ராசஸிங் நல்லா இருக்கணும், அதே சமயம் வீடியோவும் இதுலேயே நான் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்குமே வீடியோ அவுட்புட் பெட்டராக இருக்குது. இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கிற ஃபீல் தான் கொடுத்துருந்தது. அண்ட் ஸ்ட்ரீட் ஃபோட்டோகிராஃபி அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு மோடு பாட்டம்லேருந்து ஸ்வைப் பண்ணால் டோட்டலாக அந்த கேமராவோட இன்டர்ஃபேஸே வந்துட்டு இந்த ஓல்டு கேமராவில் இருக்கிற மாதிரியான டைப்பில் கொடுத்துருக்காங்க. இது சொல்லணும் அப்படின்னா ப்ரோ மோடு மாதிரி நீங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். சட்டர் ஸ்பீடு, அப்பச்சர் எல்லாத்தையுமே வந்துட்டு அந்த ஃபோட்டோஸுமே கொஞ்சம் விண்டேஜ் ஃபீல் எடுக்கிற மாதிரி எடுக்கிறதுக்குமே இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அது நெக்ஸ்ட் பேட்டரி கெப்பாசிட்டி அப்படின்னு வரும்போது ரீசெண்டாக வந்து ஃப்ளாக்ஷிப் மொபைல்ஸில் எல்லாத்துலேயுமே 5500 கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த மொபைலில் 6000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் கேம் பிளே பண்ணணும், பேட்டரி லைஃபும் பெட்டராக இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அண்ட் 120 வாட் சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டருமே கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஃபுல் சார்ஜ் வந்து பண்ணிட முடியுது. அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் எதிர்பார்க்குறவங்களுக்கும் சூட்டபிளாக இருக்கும். அண்ட் இந்த இடத்துல கேம் பிளேலாம் பண்ணும்போது பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இதனால் ஃபோன் வந்து பெரிய லெவலில் கேம் பிளே பண்ணும்போது ஹீட்டிங் இஷ்யூ இந்த மாதிரிலாம் கூட வராது. அண்ட் அதை தவிர பேட்டரி லைஃப் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் ஹெவியாகவே யூஸ் பண்ணுவீங்க நார்மலை விட அப்படின்னு நினைக்கும் போது 1 டேக்கான பேட்டரி லைஃப் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அண்ட் அதே சமயம் நார்மல் யூஸ் தான் பண்ணுறீங்க அப்படின்னா 1.5 நாள் வரைக்குமே உங்களுக்கு தாராளமாக வந்து பேட்டரி லைஃப் கிடைச்சிரும். நெக்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது ப்ராசர் பார்த்தீங்கன்னா Snapdragon 8 Elite வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் எதிர்பார்த்த ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ணக்கூடிய டிவைஸ்னு இதை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. அதே மாதிரி டிஸ்பிளேக்காகவே பார்த்தீங்க அப்படின்னா சிப் Q2 வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் அதே மாதிரி கேம் பிளேலாம் பண்ணும்போது BGMI அண்ட் ஜென்ஷன் இம்பாக்டில் 144 Hz FPS வரைக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. புதுசாக அல்ட்ரா கேமிங் மோடு வந்து கொடுத்துருக்காங்க. இது மூலியமா நம்ம நிறைய விஷயத்தை வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்க முடியுது. குறிப்பாக FPS மீட்டர்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆண்டனாஸ்மே பார்த்தீங்கன்னா நீங்கள் கேம் பிளே பண்ணும்போது கையில் ஹோல்டு பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு சிக்னல் கிடைக்காம இருக்கக்கூடாது அப்படின்றனால 360 டிகிரி ஆண்டனாஸ் வந்து செட் பண்ணியிருக்கோம். கையில் ஹோல்டு பண்ணுற இடம் இல்லாமல் மற்ற இடத்துலையும் வர மாதிரி கொடுத்துருக்கனால எந்த இடத்துலையும் உங்களுக்கு நெட்வொர்க் இஷ்யூ வந்துட்டு சரியாக இன்டர்நெட் கிடைக்காம இருக்கிறதுக்கான இஷ்யூ எல்லாம் இல்லாமல் இருக்குன்ற மாதிரியும் சொன்னாங்க. ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது சில பெஞ்ச் மார்க்குமே வந்து எடுத்து பார்த்துருந்தேன். 1 by 1 எப்படி இருக்குன்றதையும் பாருங்க. அந்த வகையில் Antutu பெஞ்ச் மார்க் பார்த்தீங்கன்னா 2.69 மில்லியன் வந்து கிடைச்சிருந்தது. ரியலாகவே ஒரு சூப்பரான ஸ்கோர் தான் இது. இதில் வேப்பர் சாம்பர் கூலிங் சிஸ்டமும் வந்து கொடுத்துருக்காங்க. நல்லா லார்ஜ் சைஸில் இருக்குது அப்படின்றாங்க. நானும் வந்துட்டு ரெகுலராக கேம் பிளே வந்து பண்ணி பார்த்தேன். எந்த இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா லேக் இருக்கிற மாதிரியோ ஃப்ரேம் ட்ராப் இருக்கிற மாதிரியான இஷ்யூ எதுவுமே வந்து பார்க்கல. அண்ட் கூலிங்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டரான கூலிங் வர மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. நான் கேமர் ப்ரோ இது சூட்டம்லாம் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு தான் இந்த ஃபோனுன்ற மாதிரி தான் இது வந்து ஃபீல் ஆகும். அண்ட் அதே மாதிரி கேமிங்க்கு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கேமராவும் பெட்டராக கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேவும் பெட்டராக இருக்குது, டிசைனுமே நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்குது. குறிப்பாக பேட்டரியுமே பார்த்தீங்க அப்படின்னா அதிக பேட்டரி லைஃப், ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோடையுமே வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உள்ள சொல்லியிருக்கக்கூடிய இந்த ஒரு சில குறைகளை தவிர பார்க்கும்போது ஒரு பெட்டரான ப்ரைஸில் ஒரு பெட்டரான ஃபோனாக தான் இது வரும். எக்ஸாக்டான ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா லான்ச்சுக்கு முன்னாடியே டிவைஸ் கைக்கு வந்தனால எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஆன்லைனில் இருக்கக்கூடிய சில லீக்ஸ்லாம் வச்சு பார்க்கும்போது 55,000 ரூபா கிட்டக்க ப்ரைஸ் வரும். இந்த ப்ரைஸுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஆல்ரவுண்டருக்கான ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உண்மையாக உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்க அப்படின்னா நமக்குமே அது வந்து பெட்டராக சேனல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. மறக்காம லவுடலி டெக் சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க.